ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷேக்கான அன்ஸ்டேபிளான ஃபூட்டேஜை எப்படி சாஃப்டாக ஸ்டேபிளாக மாற்றுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு ஃபூட்டேஜ் வச்சுருக்கேன். ஸோ இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் நிறைய கேமரா ஷேக் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபூட்டேஜை ட்ராக் பண்ணி என்னோடய டைம்லைனில் போடுறேன். ஸோ எஃபெக்ட்டுக்கு போயிட்டு வார்ப் ஸ்டெபிளைசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை ட்ராக் பண்ணி என்னோடய ஃபூட்டேஜில் போடுறேன். ஸோ ட்ராக் பண்ணி போட்ட உடனே அனலைசிங் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு காமிக்குதா. ஸோ இது எந்த இடத்துல அனலைஸ் ஆகும்னா, எஃபெக்ட் கண்ட்ரோலரில் போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். தெரியுதா? இங்கே 52, 53%, 13 செகண்ட்ஸ்ன்னு காட்டுதா. ஸோ இது ஸ்டெபிளைஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஸ்டெபிளைசிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபூட்டேஜை நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபூட்டேஜ் ரொம்ப ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ஷேக்கன் ஃபூட்டேஜை ஸ்டெபிளைஸ் பண்ணணும்.